வெல்கம் டு மனதின் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு அருமையான மருந்து குழம்புங்க. வயிற்று பூச்சியெல்லாம் இந்த குழம்பு கொள்ளும். நம்ம வேப்பம்பு வச்சு ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த குழம்பை. அதை பண்ணுறதுக்கு 2 பிடி வேப்பம்பு எடுத்திருக்கேன். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு வேப்பம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, வாங்கிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. நம்ம கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உள்ள எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அந்த வேப்பம்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம், அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுக்கலாங்க, அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு குழச்சி விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம புளி கரைச்சல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு 200 கிராம் தண்ணியில் அதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியமான தீயில் வச்சு நம்ம கொதிக்க வச்சிடணும். நமக்கு வேப்பம்பு குழம்பு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த குழம்பு எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம பழகிக்கு விட்டணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சுங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோ தாங்க. வீடியோ பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.